மக்களே, குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அது ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். ஸோ சுடு தண்ணியால் சில பேர் பிசைவாங்க. நான் பால் எடுத்து சூடு பண்ணி வெது சூடில் வந்து இந்த மாவை நான் பிசைஞ்சிக்கிறேன். ஸோ நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் அப்படியே பக்கம் வச்சுருங்க. ஒரு பேன் எடுங்க, அதில் வந்து 3/4 கிளாஸ்க்கு தண்ணி போடுங்க, 1/2 கப்புக்கு சுகர் போட்டுக்கிட்டேன். ஸோ மெதுவாக அதே சீரகம் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கோங்க தனியாக ஷீரா. ஸோ இந்த சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கையில் வந்து நெய் தடவிட்டு ரவுண்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இருக்கிற எல்லா மாவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி உருண்டை பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்த ஒரு பேன் எடுத்து அதில் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த பால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு குலாப் ஜாமுன் என்ன மாதிரி கலர் வேணும், லைட் ப்ரௌனா டார்க் ப்ரௌனா அந்த மாதிரி வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஷீரா வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அந்த ஷீராவில் இந்த குலாப் ஜாமுன் போட்டு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் சென்று சாப்பிடுங்க. அந்த ஷீராவில் அந்த பால்ஸ் வந்து நல்லா ஊறிச்சுனா தான் அந்த குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு போலுக்காக மாற்றிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நானும் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நம்ம இவ்வளோ உழைப்பு போடுறோம், இவங்க சொல்கிற ஒரு வார்த்தை நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அந்த உழைப்பே மறந்துடும்.